அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Dear people of God, we wish you a very happy new year. தேவன் இந்த ஆண்டை மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given this year to be a very blessed year. இந்த ஆண்டு அவருடைய நன்மையின் ஆண்டாக இருக்கக்கூடும். This year is going to be the year of God's goodness. தேவனுடைய நன்மையின் ஆண்டு. The year of God's goodness. சங்கீதம் 65:11 பார்க்கிறோம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. We see in Psalm 65 verse 11, you crown the year with your goodness and your paths drip with abundance. அப்ப ஒரு வருஷத்தையே நன்மையால் முடிசூட்டுகிறார். ஒரு காலத்தை அல்ல, இந்த மாதத்தை அப்படி அல்ல, ஒரு வருஷத்தையே நன்மையால் முடிசூட்டுகிறார். So we see here the Lord has blessed the whole year with His goodness, not only a season but the whole year. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மைகளை அனுபவிக்க போகிறோம். So this year fully we are going to experience the God's goodness. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை கொண்டாட போகிறீர்கள். We are going to celebrate how good the Lord is to us. அப்ப கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர். So the Lord is good and He does only good. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மைகளை வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் அனுபவிப்பீர்கள். So here you are going to experience God's goodness in all the areas of